அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. சகோதரர்களே, நம்ம 1447வது வருஷத்துடைய ரமலான் மாதத்துக்கு வந்துட்டோம். ரமலான்னோடனே நமக்கு ஞாபகம் வருது இந்த மாதம் ஃபுல்லாக நம்ம நோன்பு இருக்கணும் அப்படின்றது தான். ரமலானில் ஏன் நோன்பு இருக்கும், நோன்பு இருக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட், அதோட ஸ்பிரிட் என்ன அப்படின்றத பற்றி ஒரு சிறிய நினைவூட்டல் வீடியோ தான் இது இன்ஷா அல்லாஹ். சகோதரர்களே, நோன்பை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் பக்ராவில் 21வது வசனத்தில் மனிதர்களை பார்த்து ஒரு அழைப்பு கொடுப்பாரு. யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, அபுது ரப்பக்கும், உங்கள் ரப்புக்கு அடிபணியுங்கள், அல்லதி ஹலகக்கும், அவன் உங்களை படைச்சான், வல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன் சென்றவர்களையும் படைச்சான், லஅல்லக்கும் தத்தக்கும், அவனுக்கு அடிபணிடுதன் மூலிமா நீங்கள் தக்குவா ஆகலாம் அப்படின்னு சொல்லுவார். சகோதரர்களே, தக்குவான்னா உமர் என்ன சொல்லுவாங்க, ஒரு முள் நிறைஞ்ச ஒரு பாதையில் ட்ராவல் பண்ணும்போது மனிதர்கள் தங்களுடைய ஆடைகளும் தங்களுடைய தோள்களும் அந்த முள்ளை மாட்டிக்காமல் சேர்த்து பிடிச்சி நடந்து போவாங்க. ஒரு செக்யூரான ஒரு ட்ராவலுக்கு அவங்க போவாங்க. இதுதான் தக்குவா. இது மாதிரி நம்ம இந்த பூமியில் ஒரு ட்ராவல் இருக்கும். இங்கே மனிதர்களுக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்குது. இதில் பல இருட்டுகள் இருக்குது, பல முட்கள் இருக்குது. இதில் எந்த இருட்டலையுமே சரி, எந்த முள்ளிலுமே சரி நம்ம சிக்கிக்காமல் நம்மளுடைய ஆன்மாவும் சரி, நம்ம உடம்பும் சரி, ஒரு செக்யூரான ஒரு லைஃப் நம்ம இங்கே வாழணும்னு ஆசைப்படுறோம். இது அல்லாஹ்வுக்கு அடிபணிடுதன் மூலிமா இது கண்டிப்பாக பாசிபிள். யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, அபுது ரப்பக்கும், உங்கள் ரப்புக்கு அடிபணிங்க. இதனால் நம்ம தக்குவான ஒரு லைஃப், ஒரு செக்யூர் லைஃப் வாழலாம். சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொதுவாக இது மனிதர்களுக்கு இது அழைப்பு கொடுக்கப்பட்டாலும் மூமின்கள், நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹ்வுக்கு அடிபணிய ஆரம்பிக்கிறாங்க, குர்ஆனோடு சேர்ந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை தான் நோன்பு. அல் பக்ராவில் 183வது வசனத்துலேருந்து 185வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் இதை சொல்வார். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, குத்திபா அலைக்குமு சியாம் கமா குத்திபா அலல்லதீன மின் கப்லிக்கும், நம்பிக்கை கொண்டவர்களே, நோன்பு உங்கள் மீது விதிக்கப்பட்டது. அதில் குத்திபன்ற வார்த்தையை அல்லாஹ் யூஸ் பண்ணுவார். குத்திபன்னா அது கல்வெட்டு, கடமையாக்கப்பட்டது, விதிக்கப்பட்டது. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்கள் மேலே கொடுத்துருக்கேன் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அது நமக்கு மட்டும் கொடுத்ததா அல்லாஹ் சொல்லலை, நமக்கு முன் சென்ற சமூகங்களுக்கும் நோன்பு விதித்ததா அல்லாஹ் சொல்கிறாரு. சகோதரர்களே, இதனால தான் நம்ம மற்ற சமூக மக்கள்கிட்ட நோன்பு பார்க்கலாம். அவங்க நோம்போடைய அந்த விதங்கள், அந்த வடிவங்கள் வேணால் மாறி இருக்கும். ஆனால் அந்த நோம்புன்ற அந்த கான்செப்ட் இன்னமும் அவங்களுக்கு இருக்குது. அந்த ஒரு பொழுது வைக்கிறது, இல்லை சாயங்காலம் வரைக்கும் நோன்பு வைக்கிறது, இந்த மாதிரி அந்த மெத்தட்ஸ் வேணால் மாறி இருக்குது. ஆனால் நோன்பு அந்த கான்செப்ட் இருக்குது. இதனால் என்ன ஆகும், லஅல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் தக்குவா ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திபா அலைக்குமு சியாம் கமா குத்திபா அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தக்கும். சகோதரர்களே, நோன்பு அதுக்கு அடுத்த வசனத்தில் எல்லாம் சொல்வார், மாதுதாத், எண்ணப்பட்ட சில நாட்கள் அது கடமைன்னு சொல்லுவார். மாதத்தில் 3 நாள், வருஷத்தில் இந்த 1 மாதம், இது நம்ம கம்பல்சரி வைக்கணும். மாதுதாத், எண்ணப்பட்ட சில நாள். அது தொடர்ச்சியாக வைக்கிறதும் அல்லாஹ்வுடைய தூதர் தடை செஞ்சுருக்காங்க. அதே நேரத்தில் நமக்கு எப்படி அதை வைக்கணும்னு கற்றும் கொடுத்துருக்காங்க. மாதுதாத்னா எண்ணப்பட்ட சில நாள், மாதத்தில் 3 நாள், வருஷத்தில் இந்த 1 மாதம் இதை நம்ம வைக்கணும். இது மூலிமா என்ன ஆகும்னா, நம்மளுடைய ஆன்மாவும் சரி, நம்மளுடைய உடம்பும் சரி, தக்குவா ஒரு செக்யூரான ஒரு லைஃப்குள்ளே வரும். இங்கே நம்ம ஆன்மாவை பழக்கணும். இதை பற்றி அபு ஆமித் அல் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் அவர் சொல்வார், ஆன்மா என்பது காட்டு குதிரை போன்றது. அதை நீங்கள் பயிற்றுவித்து கட்டுப்படுத்த தவறினால் அது உங்களை அழித்து தூக்கி எறிந்துவிடும் அப்படின்னு சொல்வார். ஆன்மாவுக்கு நம்ம பயிற்சி கொடுக்குறோம். காலையிலேருந்து மக்ரிப் வரைக்குமே நம்ம நோன்பு வைக்கிறோம். இப்போ அலாலான நிறைய விஷயமே நமக்கு ஆறாமாயிடுது. நமக்கு ஆன்மாவை பயிற்சி கொடுத்து அதை நம்ம கட்டுப்படுத்தி அது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு தகுந்த மாதிரி நம்ம அடிப்பணியை வைக்கிறோம். இது ஆன்மாவுக்கு உண்டான பயிற்சி. இதே நம்ம உடலுக்கு இங்கே நம்ம பல உணவுகளை பார்த்து சாப்பிடணும், நல்ல உணவுகளை எடுத்துக்கிறோம். என்னதான் இங்கே நம்ம பார்த்து சாப்பிட்டாலும் கெட்ட விஷயங்கள் உடம்புல தங்கிடுது. அது குளுக்கோஸாகவும் கிளைக்கோஸாகவும் ரத்தத்துலேயும் தசைகளிலும் சேமிக்கப்படுது. ஆனால் நோன்பு வைக்கிறதன் மூலிமா இந்த கெட்ட கழிவுகள்லாம் உடம்பை விட்டு வெளியேற்றப்பட்டு உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்குது. இங்கே நம்ம பார்க்கலாம், நோய்கள் பெருக்கிட்டே இருக்குது. சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், ரத்தத்தில் பிரச்சனை, இன்னும் புது வியாதிகள். மனிதர்கள் தங்களுடைய ஆரோக்கியத்தை முழுசாக இழந்துகிட்டே இருக்காங்க. அதிகமாக ஹாஸ்பிட்டல் பெருகிட்டே இருக்குது. இன்றைக்கி ஒவ்வொரு ஃபேமிலியிலையுமே ஆரோக்கியன்றது கேள்விக்குறியாக இருக்குது. ஈமானுக்கு அடுத்ததாக ஆரோக்கியத்தை தான் அல்லாஹ்வுடைய தூதர் சிறந்ததாக சொல்கிறாங்க. நோன்பு வைக்கிறதன் மூலிமா நல்ல உடல் ஆரோக்கியம் நமக்கு இங்கே கிடைக்கும். சகோதரர்களே, இது மட்டும் இல்லாமல் இன்னும் நம்ம நிறைய விஷயத்துக்கு இங்கே அடிக்ட் ஆகிடுறோம். ஒரு ஸ்மோக்கிங் அடிக்ஷனாக இருக்கட்டும், ஆல்கஹாலாக இருக்கட்டும், இல்லை மியூசிக்காக இருக்கட்டும், இல்லை மற்ற போதைப் பொருளாக இருக்கட்டும், இங்கே நிறைய அடிக்ஷன் இருக்குது. இப்போ டீ, காஃபி குடிக்கிறது கூட ஒரு அடிக்ஷன். இப்போ நான் 3 நாள் தொடர்ந்து நான் நோன்பு வைக்கிறேன்னா 4வது நாள் எனக்கு அந்த டீ குடிக்கணும், காஃபி குடிக்கணும், அந்த அடிக்ஷன் போயிடும். 4வது நாள் நானாக விருப்பப்பட்டு அது பக்கம் போனதான்.
இது மாதிரி நமக்கு ஸ்மோக்கிங்கு ஆல்கஹால் இதுலேருந்து வெளியில் வரத்துக்கு ஈத்திகாஃப் சிஸ்டம் வந்து அல்லாஹ் கற்றுத்தரார். ரமலான் மாதத்துலேயே கடைசி 10 நாளோ இல்லை 20 நாளோ வந்து ஈத்திகாஃப் உட்காரலாம். பள்ளிவாசல்லே நம்ம உட்காந்து அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை அதிகப்படுத்தி நம்ம தீய பழக்கத்தில் வெளியில் வரத்துக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. இப்போ நான் இருக்கிற எங்கள் ஏரியாவிலலாம் பார்த்திங்கன்னா இந்த குடிப்பழக்கத்துலேருந்து வெளியில் வந்தவங்க வாரம் ஒரு டைம் வந்து அவங்க ஒன்று சேர்ந்து அதுக்கு அடுத்த வாரத்தை வந்து குடிப்பழக்கம் இல்லாமல் கடந்து போகணுன்னு அவங்க மீட்டிங் வச்சுப்பாங்க. இது மாதிரி நம்ம ரமலான் மாதத்தில் கடைசி 10 நாளோ 20 நாளோ ஈத்திகாஃப் உட்காந்து அந்த கெட்ட பழக்கத்துலேருந்து வெளியில் வந்து அதுக்கு அடுத்து பள்ளிவாசல் மூலிமா நம்ம அதிகமாக தொடர்புகளை ஏற்படுத்திக்கிட்டால் அந்த கெட்ட பழக்கத்துலேருந்து வெளியில் வந்து நல்ல குடும்ப வாழ்க்கைக்குள்ளேயும் சமூக வாழ்க்கைக்குள்ளேயும் நம்ம இங்கே போகலாம் இன்ஷா அல்லாஹ். இதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு 183லேருந்து 185 வரைக்கும் நோன்பு பற்றி பேசுகிறாரு. நம்பிக்கை கொண்டோரே, நோன்பு உங்கள் மீது விதிக்கப்பட்டது உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது கடமையாக்கப்பட்டது போன்று நீங்கள் தக்வா ஆவதற்காக. நோன்பு நோற்பது குறிப்பிட்ட சில நாட்களிலே ஆகும், மாதூதாத். ஆனால் உங்களில் எவரேனும் நோயாளியாகவோ பயணத்திலோ இருந்தால் அவர் மற்ற நாட்களில் கணக்கிட்டு நோற்றுக்கொள்ள வேண்டும். நோன்பு நோற்க சக்தி பெற்றிருப்பவர்கள் மீது ஃபித்யா கடமையாகிறது. அது ஒரு ஏழைக்கு உணவளிப்பதாகும். ஆனால் எவரேனும் விரும்பி அதிக நன்மை செய்தால் அது அவருக்கே சிறந்ததாகும். ஆனால் நீங்கள் அறிவுடையோராய் இருப்பின் நோன்பு நோற்பதே உங்களுக்கு நன்மை ஈட்டி தரும். சகோதரர்களே, இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்கிறாரு, நோன்பு குறிப்பிட்ட சில நாட்களில் வைக்கிறது உங்கள் மேலே கடமை. இந்த வருஷத்தில் இந்த ஒரு மாதம் இதெல்லாம் வைக்கணும். நம்ம இது மூலிமா நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். அதே நேரத்தில் அவங்க ஒரு நோயாளியாவோ ட்ராவலில் இருக்காங்கன்னா அவங்க மேலே நோன்பு கடமை கிடையாது, மற்ற நாளில் கணக்கு வச்சுக்கணும். நோன்புன்றது நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்காக தான். ஏற்கனவே அவங்க ஒரு பேஷண்ட்டாக இருக்காங்கன்னா அது அவங்க மேலே கடமை கிடையாது, அது மற்ற நாளில் கணக்கு பண்ணி அவங்க அந்த எண்ணிக்கையை வந்து முழுமைப்படுத்திப்பாங்க. நோன்பு வைக்க சக்தி இருந்தும் ஒரு சில காரணங்களால் வைக்க முடியாதவங்க அதுக்கு வந்து ஃபித்யா, அதாவது பரிகாரமாக ஒரு ஏழைக்கு உணவளிக்கிறது செய்யணும். அவங்க 2 ஏழைக்கு உணவளித்தா அதோட நன்மையை வந்து அல்லாஹ் அவங்களுக்கு கொடுப்பான். என்ன தான் அந்த ஃபித்யா ஆப்ஷன் இருந்தாலும் அல்லாஹ் சொல்கிறாரு, ஆனால் நீங்கள் அறிவுடையாராய் இருப்பின் நோன்பு நோற்பதே உங்களுக்கு நன்மை ஈட்டி தரும். நோம்பில் தான் நம்ம அதோடைய பெனிஃபிட்ஸை வந்து நல்லா எடுக்கலாம், நம்ம தக்குவாவை வந்து கொண்டு வரலாம். சகோதரர்களே, ரமலான் மாதத்தில் ஏன் பர்டிகுலராக நோன்பு வைக்கணுன்றதை பற்றி அல்லாஹ் அதுக்கு அடுத்த வசனத்திலே சொல்கிறாரு. ரமலான் மாதம் எத்தகையது என்றால் அதில்தான் மனிதர்களுக்கு வழிகாட்டியாக, இன்னும் நேர்வழியின் சான்றுகளாக, இன்னும் நன்மை தீமையை பிரித்தறிவிக்கக்கூடிய அல் குர்ஆன் இறக்கப்பட்டது. உங்களில் எவர் அம்மாதத்தில் தங்கியிருப்பார் அவர் அதில் நோன்பிருக்கவும், மேலும் எவர் நோயாளியாகவோ அல்லது பயணத்திலோ இருந்தால் மற்ற நாட்களில் கணக்கிட்டு கொள்ளவும். அல்லாஹ் உங்களுக்கு இலகுவை நாடுகிறான், சிரமத்தை நாடவில்லை. இன்னும் நீங்கள் எண்ணிக்கையை முழுமைப்படுத்துவதற்காக, உங்களை நேர்வழி நடத்தியதற்காக, அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவதற்காக, இன்னும் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக. சகோதரர்களே, தக்குவாவுக்காக தான் நோன்பு அப்படின்னு இருந்தாலும் அல்லாஹ் இதில் இன்னும் 2 விஷயத்தை சேர்த்து சொல்கிறாரு. அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவதற்காக, நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கட்டளை போடுறாருன்னா அதுக்கு நம்ம கட்டுப்படணும். இதுதான் அல்லாஹ்வுக்கு கிப்ர், அல்லாஹ்வுக்கு இதுதான் பெருமை. அல்லாஹ்வை நம்ம இப்படி தான் கண்ணியப்படுத்துகிறோம். அல்லாஹ் சொல்கிறாரு அது சரியோ தப்போ, அல்லாஹ் சொல்கிறாரு நான் செய்கிறேன், அல்லாஹ்வுக்கு நான் கட்டுப்படுறேன். இதுதான் அல்லாஹ்வுக்கு கிப்ர், இதுதான் அல்லாஹ்வுக்கு பெருமை. இதே நேரத்தில் நம்ம நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்கணும், நன்றி விசுவாசமாக நடந்துக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கப்படுது, நீங்கள் ஏன் இரவெல்லாம் தொழுவுறீங்க, அதிகமாக நோன்பு வைக்கிறீங்கன்னா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு வரும். இது மாதிரி நம்ம அல்லாஹ் ஒரு கட்டளை போட்டால் அதுக்கு நம்ம கட்டுப்படணும். அதே நேரத்தில் நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி விசுவாசமாக இங்கே நடந்துக்கணும். இதுதான் இதோட ஸ்பிரிட்டே இதுதான். அல்லாஹ்வுக்கு நம்ம விசுவாசமாக நடந்துக்கணும், அதுலேருந்து நம்ம பெனிஃபிட்ஸ் எடுக்கலாம். அல்லாஹ்வுக்கு இங்கே எந்த பெனிஃபிட்டுமே கிடையாது. அல்லாஹ்வுக்கு நம்ம கட்டுப்படுறது மூலிமா அதோட பெனிஃபிட்ஸரி யாருன்னா கண்டிப்பாக அது நம்ம தான். அல்லாஹ் எந்த தேவையும் மாற்றவன். சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, ரமலான் மாதம் வந்துருச்சு. நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்க இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவங்களுக்கு நோன்பு வைக்க ஹெல்ப் பண்ணலாம். அதே நேரத்தில் இந்த ரமலான் நல்ல விதமாக பயன்படுத்திக்கிட்டு நம்ம இது வந்து தக்குவாவை கொண்டு வரலாம். நம்ம ஆன்மாவை பயிற்சி கொடுத்து நல்ல ஒரு வாழ்க்கை முறைக்குள்ளே அதுக்கு அடுத்து 11 மாதத்துக்கு கடக்கிறதுக்கும் நம்ம உடல் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கிறதுக்கும் இந்த ரமலானை நம்ம பயன்படுத்திக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.